நயன்தாரா ஆவணப்படத்தில் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்ட சந்திரமுகி பட காட்சிகளை நீக்க கோரிய வழக்கில் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் 2 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் நடிகை நயன்தாரா. காதல், ஆக்ஷன், த்ரில்லர் என அனைத்து கதாபாத்திரங்களிலும் கலக்கி வரும் நயன்தாராவுக்கு ரசிகர்கள் மத்தியில் தனி இடம் உண்டு. திருமணம் குறித்த சர்ச்சைகளில் அவ்வப்போது சிக்கி வந்த நயன்தாரா கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி இயக்குனரும் காதலருமான விக்னேஷ் சிவனை கரம் பிடித்து சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். திருமணத்தில் முக்கிய சில பிரபலங்கள் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் திருமண வீடியோ காட்சிகள் வெளியாகவில்லை. இதனால் திருமண நிகழ்வோடு சேர்த்து விக்னேஷுடனான காதல் சினிமாவில் கால் பதித்த தருணம் என நயன்தாராவின் ஆவணப்படம் தயாரானது. ஆனாலும் அதில் பல படங்களின் காட்சிகளை பயன்படுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையால் அடுத்தடுத்த கால தாமதத்திற்கு பிறகு நயன்தாராவின் பிறந்தநாளில் OTT நெட்ஃபிளிக்ஸில் ஆவணப்படம் வெளியானது. I was not a filmy kid. I'm just a normal girl who wants to give her 100% in whatever she does. Passion, yes. I think a lot of passion. ஆவணப்படம் வெளியான பிறகும் சர்ச்சைகள் ஓய்ந்த பாடில்லை. சந்திரமுகி படக்காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக படத்திற்கான காப்புரிமை பெற்ற AP இன்டர்நேஷனல் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அதில் நயன்தாரா ஆவணப்படத்தில் இடம்பெற்றுள்ள சந்திரமுகி பட காட்சிகளை நீக்க உத்தரவிட வலியுறுத்தியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு ஆவணப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனமும் 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.